பாக்கிறதுக்கு நாங்க குழந்தைங்க மாதிரி இருந்தாலும் ரொமான்ஸ்ல நாங்க கலக்குவோம்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. சொன்னது வேற யாரு? நம்ம அர்ஜுன். அக்ஷயா. அக்ஷயா, அக்ஷயா எங்க இருக்க? ஏய் விளையாடாத. என்ன நாத்தம் இது? எங்க இருந்து வருது? அர்ஜுன் வீட்டுல இருந்தா வருது. என்னன்னு போய் பாப்போம். ஐயோ, இவ செத்து ஒரு வாரம் ஆச்சே. இவளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா இவன்? பைத்தியமாயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை அவங்க பொண்ணு வீட்டுல போய் சொல்லிட்டு வரணும். உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி, அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்குதடி. ஒரு நிமிடம் என்னை நீ பிரியாத, எனதருகில் நீ இருந்தால் தலைகால் புரியாதே. ஒரு வாரமா அங்க பணத்தை காணும், நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு போய் நீ கையா என்னை விட்டு போறியா? போகாத அக்ஷயா, போகாத. பாரு அக்ஷயா, என்ன அடிக்கிறாங்க பாரு. என்னை விட்டு போகாத. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே, நீ பிரிந்தால் நான் இறப்பேன். உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. யாரென்று நீயும் என்னை பார்க்கும்போது உயிரே உயிர் போகுதடி. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அடி. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன்.
என் வாழ்வில் வந்தேவானா ஏமாற்றம் தாங்களையே பெண்ணே நீ இல்லாமல் பூலோகம் இருட்டிடுதே. மச்சான் அக்ஷயா பத்தியடா வரேன்னு சொல்லியிருந்தா. டேய் அவ செத்துட்டாடா. டேய் அடிச்சிருவோம்டா, சும்மா தப்பு தப்பா பேசாத. நன்மை கூடி பார்க்க மாட்டேன். அவ வருவா, எனக்கு தெரியும். உயிரருந்ததே உடல் விழுந்ததே உறவிழந்ததை மனம் மறுக்குதே. மரணத்தை கொல்ல ஒருவரும் Alright, அர்ஜுன் and அக்ஷயா, நீங்க சொன்ன மாதிரியே பாக்குறதுக்கு நாங்க சின்ன பசங்களா இருந்தாலும் ரொமான்ஸ் வந்துச்சுன்னா கள்ளக்கிடுவோம்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தீங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து ரொமான்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரொமான்ஸ்ல ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு, ஒரு இமேஜினேஷன் இருந்துச்சு. நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ரொமான்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருந்துச்சு? பிரசாந்த் சார். Arjun, I think this is one of your best performance நினைக்கிறேன். ஒரு டான்ஸரா மட்டும் இல்ல, ஒரு ஆக்டராவும் இவால்வ் ஆயிருக்கப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க வந்து ஒரு ஆக்டர் வந்து நடிக்கும்போது சப்போஸ் இன்வால்வ் ஆயிட்டீங்களே, அந்த சீக்வன்ஸ் டைரக்டர் கட்டு சொன்னாலும் இன்னும் அந்த எமோஷன் போயிட்டு இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் வந்து அழுதுட்டே இருப்பாங்க. எல்லாரும் சுற்றி முற்றி பார்க்கும்போது என்ன அது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நம்மளுக்கு தான் தெரியும், ஒன்ஸ் வி கெட் டோட்டலி இன்வால்வ் பண்ணீங்களே, டு கம் அவுட் வில் டேக் சம் டைம். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதும் உங்கள் டான்ஸ் முடிச்சும் பார்த்தோன்னா இன்னும் தனியாக வந்து வீண் அழுதுட்டு இருந்தீங்க. இப்போவும் அந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க நீங்கள். சார் ஷோஸ் இன்வால்வ்மெண்ட் ஓகே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அக்ஷயா, இன்னைக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களே, அதாவது அந்த லவ்வோட அதாவது பயங்கர ரொமான்டிக்குங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடும் அப்படியே ஓகேங்களா. அண்ட் ஒருத்தர் வந்து ஹவு மச் லவ் சம்வன் சொல்லும் போது அந்த ஈவன் நோ கீப்பிங் அந்த பணம் வந்து பக்கத்தில் இருந்தும் கூட வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து இஸ் இமேஜினிங் ஓகே ஸ்டில் லைவ்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாக கன்வே பண்ணீங்க. ரொம்ப நல்லா வந்து ஐ திங்க் த கொரியோகிராஃபர் ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும் சார், பாபு சாருக்கு முடியாதனால பூஷன் அண்ட் ரம்யா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஓஹோ, சந்துருமா சார் சப்போர்ட் பண்ணாங்க. ஐடியா நான் பண்ணேன், கொரியோகிராஃபி பூஷன் அண்ட். ஓ வெரி நைஸ். பட் என்ன பொறுத்து இன்னும் கொஞ்சம் இன்னும் அந்த பேரோட டியூட் இருந்தால் இது கண்டினியூ ஆயிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்தது. டியூட் ரவுண்ட் இல்லைங்களா. ஸோ ஆக மொத்தத்தில் ஐ ஹேட் அ சாங் செலக்ஷன் வாஸ் பிரில்லியன்ட், கொரியோகிராஃபி பூஷன் அண்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால இட் பிரில்லியன்ட். நீங்களும் வந்து உயிரை கொடுத்து செகண்ட் ஹாஃப் பண்ணீங்க, லிமிட் ஸ்கோப்பில் நீங்களும் நல்லா பண்ணீங்க. அண்ட் நீங்கள் கீழே படமாக விழும்போது அப்பவும் எனக்கு கஷ்டமாக இருந்தது, தும்முன்னு அப்படியே விழுவேன் கீழே. நீ பி கேர்ஃபுல், நல்லா பண்ணுங்க, பி கேர்ஃபுல் நீ டூ இட். ஓகே, ஜாப் வெல் டன். போன வாரம் வந்து அர்ஜுனோட மைண்ட் வந்து பிளாங்க் ஆனனால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ இந்த வாட்டி கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. குஷ்பு மேம் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. உண்மையில போன எபிசோட்ல வந்து அர்ஜுன் கொஞ்சம் பிளாங்க் ஆயிட்டாரு. நிறைய காமெண்ட்ஸ் அண்ட் மைனஸ் வாங்கினாங்க ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. பட் அர்ஜுன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஜம்ப் ரோல்ஸ் எல்லாமே வந்து பேக் ஃபிளிப் எல்லாம் பண்ணும்போது இது வந்து வுடன் சர்ஃபேஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வேற செட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், நீங்க விழுந்தாலும் பவுன்ஸ் ஆகும். இது கிடையாது, இது தர சிமெண்ட் போட்ட தர. லேசா விழுந்தாலும் அது டொப்பட்டோ நீ விழும்போது எங்களுக்கு அந்த சத்தம் இங்க வருது, அதுக்கான ரியாக்ஷன் எங்களுக்கு இங்க போயிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட பெண்காக அவ உயிர் போனாலும் தன் உயிர் அவக்குள்ளே இருக்கும்னா ஒரு கம்ப்ளீட் ஃபாயில் சொல்லும்போது ஒரு அழகான ஃபாயில் தான் இன்னைக்கு அக்ஷயா. அந்த கலர் காம்பினேஷன், உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், த வே யூ டான்ஸ்ட் வித் ஹிம் அக்ஷயா. உண்மையில இப்படி ஒரு அழகான பெண், இப்படி ஒரு மென்மையான பெண் வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த வலி எந்த அளவுக்கு இருக்கும்னா இன்னைக்கு நீங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான்
அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ஹைலைட்டா எங்களுக்கு பட்டுச்சு இன்னைக்கு. ஐ திங்க் அழகான கான்செப்ட், லவ்லி சாங்ஸ் அண்ட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணீங்க. வெரி வெல் டன். கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப பிளாங்க் ஆனதுக்கப்புறம் நீங்க 3 பேருமே எனக்கு சப்போர்ட்டா சொன்னீங்க. அந்த போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாத்தையும் பழச தூக்கி போட்டுட்டு நீ புதுசா ஃப்ரெஷ்ஷா பெர்ஃபார்ம் பண்ணணும், யூ கிவ் மை பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா அதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான் அடிபட்டுச்சு மேம், எனக்கு ஃப்ளோர்ல ரொம்ப அடிபட்டுச்சு. அப்போ அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. எங்க மாஸ்டர் சொன்னார் நோ பெயின் நோ கெயின்னு. அதனால தான் இங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அந்த வழியே தெரியலங்க. கலா மாஸ்டர். அர்ஜுன் அண்ட் அக்ஷயா எக்ஸ்ட்ராடினரி சாங், எக்ஸ்ட்ராடினரி. அதோட ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடின மூமெண்ட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல் கோரியோகிராஃபி. அது பூஷணா சந்துருவா யார் பண்ணாலும் அவங்களுக்கு தான் போய் சேரும். ரொம்ப அழகான ஒரு கண்டெம்பரரி அண்ட் ரெண்டு பேரும் லிஃப்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப பிடிச்சது என்னதுமா ஓவர் ஆக்டிங் கிடையாது. ஒரு சினிமா பார்த்துட்டு வரும்போது எப்பயுமே சொல்லுவாங்க கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சக்சஸா இருந்தா எல்லாம் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க, சோகமா இருந்தா இப்போ கும்கி நான் பார்த்துட்டு மனசை வெளியே வரும்போது ஐயோ இவ்வளோ ஒரு லவ் பண்ணவங்க பிரிஞ்சுட்டு போனாங்களே அந்த ஃபீலிங்கோட வரும். அதுதான் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. அண்ட் அக்ஷயா உன்னுடைய ஜாப் நீ பண்ணதை அழகா நீட்டா உண்மையாவே ஒரு குட்டி லவ்வர்ஸ் டான்ஸ் பார்த்த மாதிரி பியூட்டிஃபுல். Okay, so Arjun and Akshaya நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. Are you ready for the scores? Arjun? Yes. Yes? கண்டிப்பா. யார்ட்ட கேட்கலாம் ஃபர்ஸ்ட்? கலா மாஸ்டர். கலா மாஸ்டர், your score. My mark is 29. பிரசாந்த் சார் உங்க ஸ்கோர் 28.5. குஷ்பு மேம் 29. 86.5 out of 90 வாங்கிருக்கீங்க. லக்கி ஷவர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுதான்னு பாப்போம். Can we have the lucky shower? அர்ஜுன் அண்ட் அக்ஷயா ரெண்டு பேரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. 86.5 out of 90 வாங்கிருக்கீங்க. பிளஸ் 10ல எவ்வளவு கிடைக்க போகுதுன்னு தெரியல. Out of 100 your score still remains 86.5. Anyway அர்ஜுன், இன்னைக்கு நீங்க லக்கி ஷவர் ஃபேவர் பண்ணனால கண்டிப்பா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா ஜட்ஜஸ் கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிருப்பீங்க. சோ இப்போ அதே சந்தோஷத்தோட ஒரு சின்ன பிரேக்.